உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே இருக்கிற மடப்புறம் என்கிற கிராமத்தில் நடந்த ஒரு காவல்துறை படுகொலையை பற்றி தான் பேசப்போகிறோம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வட்டம் அருகே மடப்புறம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பிரசித்தி பெற்ற பத்திரகாளி அம்மன் கோவில் இருக்கிறது. அந்த கோவிலில் காவலாளியாக பணிபுரிகிறவர் 2 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்ட தம்பி அஜித்குமார். சம்பவம் நடந்த அன்றைக்கு அஜித்குமார் காவல் பணியில் இருந்திருக்கிறார். ஒரு வாகனம் வந்து நிற்கிறது. அந்த வாகனத்தை ஓட்டி கொண்டு வந்தவர் ஒரு மாற்றுத்திறனாளி, நடக்க முடியாதவர், பெண். ஆகவே அஜித்குமார் அவருக்கு உதவுகிறார். அவரை உட்கார வைத்து சக்கர நாற்காலியில் தள்ளி கொண்டு சென்று உதவி செய்கிறார். கூட வந்திருக்கக்கூடிய அவருடைய மகள் நிகிதா காரின் சாவியை அஜித்குமாரிடம் கொடுத்து, அண்ணா இந்த காரை நீங்கள் பார்க் செய்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு அஜித்குமார், எனக்கு கார் ஓட்ட தெரியாது என்று சொல்லியிருக்கிறார். உடனே அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, கார் ஓட்ட தெரிஞ்ச யாரையாவது கூட்டிகிட்டு வந்து காரை எடுத்து பார்க் பண்ணிடுங்க, நான் அம்மாவை வந்து இந்த சக்கர நாற்காலியில் தள்ளி கொண்டு கோவிலுக்குள் செல்ல வேண்டும் அப்படின்னு அவங்க வேண்டியிருக்காங்க. உடனே அஜித்குமார் தனக்கு தெரிந்த நண்பர்கள் 2 அழைத்து அவங்கள்ட்ட வந்து கார் சாவியை கொடுத்து இந்த காரை பார்க் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அவர் இங்கே காவல் பணியில் வந்து இருந்திருக்கிறார். காரை எடுத்து சென்றவர்கள் நீண்ட நேரம் ஆகியும் காரை கொண்டு வரல. அதுக்கப்புறமா இவர் என்ன காரை கொண்டு வரலன்னு பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க கார் சாவியை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அஜித்குமார் அவர்களை கேட்டிருக்காரு, என்னப்பா இவ்வளோ நேரம் லேட்டு அப்படின்னு வந்து அவர்களை கேட்டிருக்கிறார். பார்க் செய்வதற்கு இடம் இல்லை, ஆகவே நாங்கள் காத்திருந்து அப்படி இப்படின்னு எடுத்துகிட்டு போய் பார்க் செஞ்சுட்டு வர்றோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அஜித்குமார் கார் சாவியோடு காத்திருந்திருக்கிறார். இப்போ இவங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அஜித்குமார் கார் சாவியை கொடுத்துருக்காரு. காரை போய் திறந்து பார்த்தவர்கள் அஜித்குமாரை அழைத்து கேட்டிருக்காங்க, இங்கே வந்து நாங்கள் ஒரு 10 பவுன் நகை வச்சுருந்தோம், அந்த நகையை நீ எடுத்தியா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அவர், நான் எடுக்கலைங்க, நான் பார்க்கல அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. உடனே நிகிதா அவருடைய தாயார் 2 பேரும் சேர்ந்து போய் திருபுவனம் காவல் நிலையத்தில் போய், இந்த மாதிரி நாங்கள் காரை வந்து கோவில் காவலாளி அஜித்குமார்கிட்ட சாவியை கொடுத்துட்டு போயிருந்தோம், காருக்குள்ளே நாங்கள் வந்து 10 பவுன் நகை வச்சுருந்தோம், அந்த நகையை காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உடனே காவல்துறையினர் வந்து அஜித்குமாரை விசாரித்திருக்கிறார்கள். அஜித்குமார் நடந்ததையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் அஜித்குமாரின் தம்பி உட்பட 5 பேரை வந்து காவல்துறையினர் கைது செய்து கொண்டு போய் விசாரிச்சிருக்காங்க. காவல்துறை, அதிலும் குறிப்பாக இந்த திராவிட மாடல் அரசு, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக ஆனதுக்கு அப்புறமா காவல்துறை லாக்அப் மரணங்கள், காவல்துறையினரால் அடித்து கொல்லப்பட்டவர்கள் அப்படிங்கிறதனுடைய எண்ணிக்கை இருக்கு பாருங்க, அது இந்த 4 ஆண்டுகளில் 28 பேரை வந்து அடித்து கொண்டிருக்காங்க. அதனால காவல்துறை விசாரணை அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஒரு பெரிய அச்சம் ஏற்படுகிறது. அந்த அச்சம் இந்த 5 தம்பிகளுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அதே போலவே அவர்கள் இவங்களை என்ன செஞ்சிருக்காங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற கம்மாய்க்கு கூட்டி போயிருக்காங்க. முறையா விசாரணைக்கு திருபுவனம் காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கணும், ஆனால் அவங்க காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போகல. அந்த கம்மா கரையில் கொண்டு வச்சு ஒதுக்குப்புறமாக இவர்கள் 5 பேரையும் மிருகத்தனமாக அடித்து நகை எங்கே என்று கேட்கிறார்கள். அவங்க, நாங்கள் எடுக்கலை, எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறார்கள். உடனே வந்து அந்த காரை எடுத்துகிட்டு பார்க் பண்ண போன 2 பேர், ஒருத்தர் பேர் அருண்குமார், இன்னொருத்தர் பேர் ஏதோ ஒன்று, அவங்க 2 பேரையும் தனித்தனியே கூப்பிட்டு விசாரிக்கிறார்கள். விசாரித்து விட்டு திரும்ப அந்த கார் ஓனருக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க உண்மையாகவே நகை இருந்துச்சா, இந்த பையங்களை நான் எவ்வளவோ அடித்து நாங்கள் கேட்டுட்டோம், இல்லைன்றாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
இது வந்து 10 பவுன் நகையா 9.5 பவுன் நகையாங்கிறது இன்னமும் அது முடிவாகலை. சில ஊடகங்களில் 10 பவுன் நகை என்று சொல்கிறார்கள், சில ஊடகங்களில் 9.5 பவுனுங்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்களே தெரியல, இந்த காவல்துறை அதிகாரிகள் அதை உறுதிப்படுத்திக்கிட்டு, அதாவது நகை இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்தி அதற்குரிய விசாரணைகளை இவர்கள் செய்யவில்லை. 10 பவுன் நகை இருந்துச்சு அப்படின்னா அது என்னென்ன நகை, ஒவ்வொரு நகையும் எந்த அளவு உள்ளது, அது 1 பவுன் உள்ளதா 2 பவுன் உள்ளதா, எத்தனை நகை அதில் இருந்துச்சு, அந்த நகையை ஏன் நீங்கள் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க, எதற்காக காரில் நகையை விட்டு ஏன் போனீங்க, அந்த நகை எதில் இருந்துச்சு, கவரில் இருந்துச்சா பேக்கில் இருந்துச்சா இல்லை எதில் இருந்துச்சு, இந்த விசாரணைகளை எல்லாம் நடத்தி நகை காரில் இருந்தது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அதன் பிறகு இந்த விசாரணையை தொடங்கியிருக்கணும். ஆனால் நகை காணாமல் போச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே இந்த 5 பேரை கூட்டு கொண்டு வச்சு அடிச்சிருக்காங்க. அடிச்சதா அந்த பையங்க இல்லைன்னு சொன்னோன்னே திரும்ப ஃபோனை பண்ணி ஏங்க பையங்கெல்லாம் இல்லைங்கிறாங்க, நீங்கள் உண்மையாகவே நகையை அதில் வச்சுருந்தீங்களான்னு இவங்க வந்து கேட்குறாங்க. இவங்களுடைய விசாரணையினுடைய லட்சணம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காவல்துறையினர்னு சொன்ன உடனேயே கையில் கம்பு எடுத்துடணும், அடித்து நொறுக்கணும். அதன் பிறகு இந்த தம்பிகளை வந்து மீதி பேரை வந்து வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அடுத்தது விசாரணை செய்வதற்கு சிவகங்கையிலிருந்து விசாரணை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் வர்றாங்க. அந்த வேனில் அஜித் குமாரையும் அவர் தம்பியவும் ஏற்றிட்டு போகிறாங்க. ஏற்றிட்டு போகும்போது வேனுக்குள்ளேயே வைத்து அடி என்று அடித்திருக்கிறார்கள். அவருடைய தம்பி இந்த சம்பவத்தை விளக்கி சொல்லுகிற போது அவர் சொல்றாரு, தம்பியை அடித்து நொறுக்கினால், மிருகத்தனமாக கம்பி பிளாஸ்டிக் பைப்பு போன்றவற்றை வைத்து அடித்து நொறுக்கினால் தம்பி அடிபடுகிறானே என்று கலங்கி பதறி பயந்து அண்ணன் உண்மையை சொல்லிவிடுவான் என்று தம்பியை முட்டி போட வைத்து கைகளை கட்டி அவனை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். எடுத்திருந்தா தானே இந்த தம்பிங்க சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க. 2 நாட்கள் விசாரணை நடந்திருக்கு. இந்த 2 நாட்களுமே அவர்கள் காவல் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்படலை. காவல் நிலையத்திற்கு வெளியே வைத்தே அவர்களை அடித்திருக்கிறார்கள். இங்கே விசாரணை என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பியால், பைப்பால், அதுக்கப்புறம் வந்து குச்சியால் அடித்து நொறுக்குறது. அவங்க தம்பி சொல்கிறார், அந்த இடத்தில் பிளாஸ்டிக் பைப்புகள்லாம் உடைந்து கிடந்தது, அந்த இடத்தில் கம்புகள் எல்லாம் முறிந்து கிடந்தது, அது லத்தி கம்புங்கள்லாம் முறிஞ்சு கிடந்துச்சு, அவர்களை கட்டி வைத்து அடித்த கயிறுகள் எல்லாம் அங்கே கிடந்துச்சு, அதோட எல்லாத்தையும் விட ரொம்ப கொடுமை என்னன்னா மிளகா பொடி கிடந்துச்சு அப்படிங்கிற. மிளகாப்பொடியை கரைத்து அஜித் குமாரின் வாயில் ஊத்தி அடித்ததாக அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து பேசிக்கிறாங்க. அதாவது ஒரு காவல்துறையினர் வந்து மக்களின் நண்பர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு திருட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது குறித்த அடிப்படை விசாரணை 2 தரப்புலையும் கூப்பிட்டு விசாரித்து விட்டு அதை வந்து வழக்காக்கி நீதிமன்றத்துக்கு அனுப்பி விசாரணையை வந்து முன்னெடுக்காம இப்படி மிருகத்தனமா கூட்டிட்டு போய் வெளியில வச்சு அடிக்க சொல்லி உரிமை கொடுத்தது யாரு? இன்னைக்கு திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு 28 காவல்துறை மரணங்கள் நடந்திருக்கிறது. பத்திரிகைகள் சொல்லுது, ஊடகம் சொல்லுது. இதே ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் அவர்கள் கொலை செய்யப்பட்ட போது இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் போட்டாங்க, ட்விட்டர்ல போட்டாங்க. முன்கூட்டியே ஃபெலிக்ஸ் ஜெயராஜின் மீது காவல்துறையினருக்கு வன்மம் இருக்கிறது என்பதும் உறுதியாகிறது அப்படின்னு சொன்னா, ஏன் அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யவில்லை என்று அன்றைக்கு அவர் கேள்வி எழுப்பினார். அடித்து படுகொலை செய்யப்பட்ட ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் குடும்பத்துக்கு அம்மையார் கனிமொழி அவர்கள் எங்கள் கட்சி அறிவித்த தொகை இந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 25 லட்சம் ரூபாய் அவங்க குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு உங்க ஆட்சியில அதே மாதிரியான மரணங்கள், இத்தனை மரணங்கள் நடந்திருக்கு. என்ன நடவடிக்கை நீங்க எடுத்து கிழிச்சிங்க நான் கேட்கிறேன். தங்கச்சி ஸ்ரீமதியிலிருந்து தொடங்கி இன்னைக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த யார் அந்த சாரில் இருந்து, சேலத்தில் நடந்திருக்கக்கூடிய தெய்வ செயல் சம்பவத்தில் இருந்து, இத்தனை லாக்அப் மரணங்களில் இருந்து, இது எல்லாத்திலையுமே காவல்துறையினர் சம்பந்தப்பட்டிருக்காரு. காவல்துறை யாருகிட்ட இருக்கு நான் கேட்கிறேன். இன்னைக்கு அஜித் மரணம் இருக்கே, அது மிக மோசமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு சாட்சியாக இன்றைக்கு வந்து நின்று கொண்டிருக்கிறது. மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் வாய் திறக்கல. எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சிங்கிறீங்களே முதலமைச்சர் அவர்களை, வந்து சொல்லுங்களேன் பார்ப்போம். இதுக்கு குற்றம் நடந்திருக்கு,
என்ன அந்த அடி தாங்க முடியாம அஜித் குமார் ஆமா அந்த நகையை நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியாவது தன்னை உயிர் போக அடிக்கிறார்களே, அந்த அடியிலிருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக அப்படி சொன்னதாகவும், எங்க வச்சிருக்க அந்த நகையை அப்படின்னு கேட்டபோது கோவிலுக்கு பின்னாடி மாட்டு தொழுவத்தில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு அஜித் சொன்னதாகவும், இவர்கள் ஐவரையும் அழைத்து கொண்டு அந்த வேன்லேயே திரும்ப கோவிலுக்கு வந்து அஜித் குமாரை அங்கிருந்து அழைத்து செல்லுகிற போது அவர் நடந்துதான் போயிருக்காரு. அந்த கோவிலுக்கு பத்திரகாளி அம்மன் கோவில் அலுவலகத்துக்கு பின்புறத்தில் இருக்கிற மாட்டு தொழுவத்துக்கு அவர்களை அழைத்து சென்றிருக்கிறார். ஒரு 3-4 காவலர்கள் அவரை வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. போகும்போது அஜித் குமார் நடந்துதான் சென்றிருக்கிறார். இந்த மீதி இருக்கக்கூடிய 4 பேரும் வாகனத்துக்குள்ள இருந்திருக்கிறாங்க, வேனுக்குள்ள இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு வாகனத்தை கொண்டு வந்து நடந்து சென்ற அஜித் குமாரை பிணமாக அங்கிருந்து தூக்கி கார்ல கொண்டாந்து வச்சு எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. நேரம் எடுத்துக்கிட்டு திருபுவனம் அரசு மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க. அங்க மருத்துவர்கள் அவர் இறந்து போய் விட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். அதன் பிறகு ஒரு பெரும் நாடகத்தை காவல்துறை நடத்தியிருக்கிறது. இது ரொம்ப ஈனத்தனமா இருக்கு. அரசு மருத்துவமனையில் இருந்து அஜித் குமாரை எதுக்காக தனியார் மருத்துவமனைக்கு ஏன் கூட்டிட்டு போனீங்க? மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு நீங்க கொண்டு போயிருக்கணும். சொல்லுங்க பாப்பா. அப்ப ஒருத்தனை உயிர் போக அடிச்சே கொள்றது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய குற்றம். அதற்கான தண்டனை என்பது சஸ்பென்ஸ் பண்றதா? மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை இதே பெனிக்ஸ் ஜெயராஜ் அவர்கள் அடித்து படுகொலை செய்யப்பட்ட போது நீங்க என்ன பேச்சு பேசுனீங்க? தார்மீக பொறுப்பேற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? உங்களுக்கு மனச்சாட்சி இருந்துச்சுன்னா கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னு இதே கேள்வியை இன்னைக்கு நீங்க கேளுங்க பாப்போம். ஒரு அப்பாவி இளைஞன் கடித்து குதறப்பட்டு அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். இதுக்கு பொறுப்பேற்கணுமா இல்லையா? நீங்க பொறுப்பேற்று உங்கள் பதவியை ராஜினாமா செய்யணுமா இல்லையா? இந்த கேள்வியை நீங்க தானே கேட்டீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து. இப்ப அவர் உங்களை பார்த்து கேட்கிறார். ஜெய்பீம் அப்படின்னு ஒரு படத்தை பார்த்து நான் அப்படியே இரவெல்லாம் தூக்கம் வராம அப்படியே குலுங்கி போயிட்டேன், நான் அப்படியே நொறுங்கி போயிட்டேன், அப்படியே கலங்கி போயிட்டேன் அப்படின்னுலாம் வந்து வசனம் பேசுனீங்களா ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே? இன்னைக்கு கல்யாணமாகி 2 மாசமான ஒரு பையனை அடிச்சே கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள் மீது ஏன் இதுவரைக்கும் வந்து கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யவில்லை? எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் கேட்கிறார். பதில் சொல்லுங்க. வந்து காவல்துறையை தொடக்கத்தில் இருந்தே உங்களுக்கு நிர்வகிக்க தெரியவில்லை. அப்படி உங்களுக்கு நிர்வகிக்க தெரிந்திருந்தால் உங்கள் நிர்வாகத்தில் இருக்கிற வருண்குமார் என்கிற ஐபிஎஸ் ஆபீசர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை கொண்டுட்டு போய் பஞ்சாப்ல நடந்த ஒரு மாநாட்டில் போய் தமிழ்நாட்டில் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு திரும்ப வந்து இங்க பணி செய்ய முடியுமா? வேற யாராவது ஆட்சியில் இருந்திருந்தால்? வருண்குமார் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? நான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன், இங்க வந்து நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி தீவிரவாத செயல்களில் ஈடுபடுது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாதா? உளவுத்துறை எங்களுக்கு சொல்லாதா? உளவுத்துறையினுடைய அந்த 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 அறிக்கையின்படி நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேனா? நீ போய் குற்றச்சாட்டை கொண்டு போய் பஞ்சாப்ல நடக்கிற மாநாட்டில் கொண்டு போய் குற்றச்சாட்டை சொல்றீடான்னு சொல்லி வந்த உடனே அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும். எடுத்தீங்களா? எடுக்கல. எடுக்காம என்ன செய்றீங்க? அவரை ப்ரொமோஷன் கொடுக்குறீங்க. இதே திருச்சியில் வச்சு பெரும் பெரும் தட்டிகளை வைத்து அடித்து நொறுக்கிய காணொளிகள் வந்துச்சே, அதன் மீது என்ன விசாரணை வச்சீங்க முதலமைச்சர் அவர்களை? யார் கொடுத்தது இந்த உரிமையை? காவல்துறையினருக்கு யார் கொடுத்தது? அவர்களுக்கு அடிக்கிற உரிமையை யார் கொடுத்தது? நான் கேட்கிறேன். ஒவ்வொரு நாளும் எல்லா நீதிமன்றங்களிலும் காவல்துறை அதிகாரிகள் மூஞ்சில நீதிபதிகள் காரி துப்பிட்டு தான் இருக்காங்க. காவல்துறை அதிகாரிகளுடைய சட்ட மீறல்களை கண்டித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அடிக்கிறதுக்கான உரிமை காவலர்களுக்கு கிடையவே கிடையாது. அப்படி அடிச்சு கொள்ற 28 மரணங்களுக்கு நீங்கள் அதுல சம்பந்தப்பட்டிருக்க அத்தனை பேரையும் இன்னைக்கு குற்றவாளி கூண்டில் நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருந்தீர்களே ஆனால், அவர்கள் பதவி நீக்கம் செய்திருப்பீர்களே ஆனால் திரும்ப ஒரு குற்றம் நடந்திருக்குமா? நான் கேட்கிறேன். அஜித் குமாரை அடித்து கொன்றுவிட்டு திமுக காரர்கள் இன்றைக்கு ஒரு அயோக்கியத்தனமான வேலையை செஞ்சிருக்காங்க. என்ன வேலை? ஒரு கட்சி கொடி கட்டின காரை தூக்கிட்டு போய் அவன் தம்பி நடந்த உண்மைகளை எல்லாம் ஊடகத்தில் சொல்லுகிறான், நவீன் வாய் திறந்து பேசுகிறான் என்பதற்காக அவனை கடத்திட்டு போறதுக்கு ஒரு கொடி கட்டின கார்ல வந்திருக்காங்க. முதலமைச்சர் அவர்களே, அந்த கார் யார் கொண்டு வந்தது?
எதற்காக இறந்து போன அஜித்குமாரின் தம்பியை திமுக காரர்கள் கடத்த வந்தார்கள்? அந்த குற்றவாளிகள் யார்? அவர்களை கைது செய்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணுமா வேண்டாமா? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு காவல்துறைன்னு நான் கேட்கிறேன். வாய் கிளிய பேசுறீங்க. நாங்க ஆட்சி இப்படி பண்ணிட்டோம், அதை அப்படி பண்ணிட்டோம், அதை செஞ்சிட்டோம். தொடக்கத்தில் இருந்த சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு தமிழ்நாட்டில். யாராவது ஒரு காவல்துறை அதிகாரிக்கு அச்சம் இருக்கா அரசு மேல? அரசு சட்டத்தை மீறி நம்ம செயல்பட்டோம்னா நம்ம மேல நடவடிக்கை எடுக்கும் என்கிற அச்சம் யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்கா? வருண்குமார் அவர்கள் திருச்சியில் இருக்கிற நீதிமன்றத்துக்கு தன்னுடைய சொந்த வழக்குக்கு ஒரு விசாரணைக்கு வர்றார். அதுக்கு ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த காவல்துறையினரையும் கொண்டாந்து நிறுத்தி அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர் ஒரு பெரிய ராஜ மரியாதையோட ஏதோ இந்த தேசத்துக்கு ஏதோ ஒரு பெரிய நன்மை செய்துவிட்டு இந்த தேசத்தின் மரியாதைக்குரிய ஒரு மனிதர் அந்த நீதிமன்றத்துக்கு வருவது போல அவருக்கு வரவேற்பு கொடுத்து அவரை கூட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் யார் கேள்வி கேட்கணும்? இது அயோக்கியத்தனம் இல்லையா கேட்கிறேன். இதை இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்குதா? ஒரு காவல்துறை அதிகாரி தன் தனிப்பட்ட வழக்குக்கு வருகிற போது அவருக்கு எதற்காக ஒட்டுமொத்த காவல் படையும் அங்க குவிஞ்சு நின்று பாதுகாப்பு கொடுக்கணும்? இதை கேள்வி கேட்கணுமா இல்லையா? இதை மாநில முதலமைச்சர் கூப்பிட்டு கேட்டு அவரை விரட்டியிருக்கணுமா இல்லையா? ஏன் கேட்கல? ஏன் அன்பில் மகேஷ் அவர்களின் நண்பர் என்பதற்காகவா? அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை முதல் ஷோ போய் பாப்பாரு அப்படிங்கிறதுக்காகவா? இல்ல அவருக்கு பிடிக்காதவன் எவனா இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு கண்ணை கட்டி உள்ள வச்சு அடின்னு அடிச்சு நொறுக்குவார் என்பதற்காகவா? எதுக்காக நான் கேட்கிறேன். கண்ணை கட்டி என்னை அடித்தார் வருண்குமார் அவர்கள், என்னை கண்ணை கட்டி அடித்தார்கள் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொன்ன போது அவர் மீது வைத்த விசாரணை என்ன? எதுக்கு அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்தீங்க? அப்ப அரசுக்கு சாதகமா இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நண்பனா இருந்தா போதும். அவர் என்ன தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்க மாட்டீங்களா? இன்றைக்கு சிவகங்கையில் நடந்திருக்கக்கூடிய உங்க ஆட்சி 4 வருஷம் நடந்து இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. இந்த 4 ஆண்டு காலத்துல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பிள்ளைகளை நீங்கள் படுகொலை செய்திருக்கிறீர்கள். அதை எதிர்த்து யாராவது ஊடகத்துல பேசினான்னா அவன் மேல வழக்கு போடுறீங்க, அவனை தூக்கி உள்ள வைக்கிறீங்க. இப்ப என்னைய கூட தூக்கி உள்ள வைப்பீங்க. உங்களுக்கு இடிப்பார் இல்ல ஏமாறா மன்னன் கெடுப்பார் இன்னும் கெடும் அப்படின்னா நீங்க கெட்டு குட்டிச்சாறு ஆகிறதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா யாரெல்லாம் உங்களுக்கு சரியானதை பேசுகிறார்களோ, யாரெல்லாம் நடந்த குற்றங்களை எடுத்து சொல்லுகிறார்களோ அந்த ஊடகவியலாளர்களை எல்லாம் கட்டம் கட்டி அவர்களை குண்டர் சட்டத்தில் தூக்கி போட்டு சவுக்கு சங்கர் வீட்டுல கொண்டு போய் மலத்தை கொட்ட வச்சு அவங்க அம்மாவை கெட்ட வார்த்தையில திட்ட வச்சு இப்படியான ஒடுக்குமுறைகளை செய்வதில் தான் நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்கள். தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களை சட்டம் ஒழுங்கு கெட்டு குட்டிச்சவரா போயிருக்கு. அதுக்காக வாய் திறந்து பேச மாட்டேங்கிறீங்க. இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க, குதிரை ஓட்டி புழைச்சிக்கிட்டு இருந்த பையன் விக்னேஷ் என்கிற பையன் பாவம், அந்த பையனை காவல் நிலையத்தில் கொண்டு விசாரணை என்கிற பெயரில் அடித்து கொன்றார்கள். அது குறித்து நீங்கள் சட்டமன்றத்தில் பொய் பேசினீர்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு பொது வெளியில சொல்றாங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது நீங்க உண்மை இல்ல, நான் உண்மைதான் பேசினேன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல நடவடிக்கை எடுங்களா பார்ப்போம். காவல் நிலையங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்க குற்றவாளிகளை அடித்து கொலை செய்வது உங்கள் ஆட்சியில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. வருண்குமார் போன்ற காவல்துறை அதிகாரிகள் அச்சமற்று சந்தேகத்தின் என் மனைவியை திட்டிட்டாங்க, என்னை திட்டாங்கன்னு சொல்லி அவர்களை வீடு தேடி சென்று காவல்துறையினர் வைத்து கைது செய்து கொண்டு வந்து கண்ணை கட்டி வைத்து அடிக்கிறார்கள். இதெல்லாம் யாரும் தட்டி கேட்பதற்கு உங்கள் ஆட்சியில் யாருக்கும் அந்த திராணி இல்லை. ஆட்சி செய்வதற்கான ஒரு பக்குவம் உங்களுக்கு இல்லை. ஆட்சி காவல்துறையை நிர்வாகம் செய்வதற்கான திறமை தமிழகத்தின் முதலமைச்சருக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வருத்தமான செய்தியா இருக்கு. இன்றைக்கு நடந்த இந்த அஜித்குமாரின் இந்த விசாரணை இருக்கு பாருங்க, இது மிக மோசமான ஒரு விசாரணையா இருக்கு. ஒரு பக்கத்து விசாரணையா இருக்கு. முதல்ல நகை இருந்துச்சா இல்லையா அதை முதல்ல விசாரிச்சிருக்கணும். அதற்கான தரவுகளை முதல்ல பர்ஃபெக்டா எடுத்திருக்கணும். அதன் பிறகு இவர்களை கூப்பிட்டு விசாரித்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து வழக்கை நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்கணும். அதை விட்டுட்டு அடிச்சா அடி தாங்க முடியாம என்ன பண்ணுவான் ஒருத்தன்? அடியிலிருந்து தப்பிக்க வேண்டும், அடி தாங்க முடியல பொறுக்க முடியலன்னா பொய் தான் ஏன் சொல்லுவான்? பொய் தான் சொல்லுவான். எடுக்காதவனை போட்டு திரும்ப திரும்ப மரண அடி அடிச்சு அவனை கொலை செஞ்சிட்டீங்கல்ல. இப்போ
இப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? அதனால அதே மாதிரி தான் இப்ப பாருங்க, ஐபிஎல் போட்டி நடந்துச்சு. ஐபிஎல் போட்டியில காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக நாங்கள் ஐபிஎல் போட்டியை நடத்த விட மாட்டோம் என்று ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் முன்கள போராளிகளா நான், இயக்குனர் வெற்றிமாறன், இயக்குனர் ராம் போன்றவர்கள் எல்லாம் அந்த முன்கள போராளிகளை நாங்கள் முழக்கம் போட்டுட்டு போறோம். அங்க நின்றுகிட்டு இருந்த காவல்துறை என்ன செய்யறாங்க அப்படின்னா, கையில எல்லாம் பெரிய பெரிய பிளாஸ்டிக் லத்தி வச்சிருக்காங்க. அந்த லத்தியை வைத்து எங்களை மாட்டடி அடிக்கிறார்கள். எனது முதுகில் ஒரு பெரிய அடி. கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேல நான் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். ஏனென்றால் அந்த லத்தி அடி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி அடிச்சு கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த முதுகுல அந்த அடிப்பட்ட இடத்துல ஒரு பெரிய கட்டி 1/2 கிலோ அளவுக்கு வளர்ந்து 2 மாதங்களுக்கு முன்பு நான் அதை அறுவை சிகிச்சை செய்து அதை நீக்கிறேன். அந்த அளவுக்கு கொடூர தாக்குதலை காவல்துறையினர் தாக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? போராட்டக்காரர்களை வெறி கொண்டு வெறிநாய்கள் போல, மிருகங்கள் போல தாக்க வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். அதைத்தான் இன்னைக்கு காவல்துறை எனது நண்பன் அப்படின்னு நான் நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, காவல்துறை எப்படி நடந்துக்கிறணும்? நண்பன் போல நடந்துக்கிறணும். அதுலயும் குறிப்பா இந்த காவலர்கள் இருக்காங்க பாரு, இவங்க எல்லாம் குறைஞ்ச படிப்பு படிச்சவங்க. எப்படியாவது போலீஸ் ஆயிரணும்னு சொல்லி உயரமா இருக்காங்க, நல்லா ஓடுறாங்க, கயிறு ஏறுறாங்கன்னு சொல்லி லஞ்சம் கொடுத்து எப்படியாவது இந்த காவல்துறை வேலைக்கு வந்துடுறாங்க. அவங்க வீட்டை தனிப்பட்ட முறையில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் மிகவும் ஏழ்மையான ஒரு சூழல்ல இருந்து வந்திருப்பாங்க. இந்த வேலையை விட்டாச்சு அப்படின்னு சொன்னா, அடுத்த வேலை உணவுக்கே சிரமப்படுகிற ஒரு குடும்ப சூழல்ல இருந்து அவங்க வந்திருப்பாங்க. அதையெல்லாம் நான் குறையா நான் சொல்லலை. அப்படி வந்தவர்கள் தான் குடும்ப சூழல், தான் இந்த வேலைக்கு வந்ததன் மூலம் இன்றைக்கு அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றம், இதையெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு தன்னுடைய பணியை செய்யணும். இந்த வேலை ஏதேனும் ஒரு காரணத்தினால இந்த வேலை போயிடுச்சுன்னா நமக்கு நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத அவங்க நினைச்சு பார்க்கணும். இங்க யாரும் போலீஸ்காரர் வேலைக்கு, இங்க இருக்கிற மிகப்பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள் யாரும் நான் போலீஸ் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு போலீஸ் வேலைக்கு வர்றதில்லை. ஏழை எளிய கிராமப்புறங்களில் இருந்து வருகிறவர்கள் தான் போலீஸ்காரர்கள் வேலைக்கு வர்றாங்க. ஐபிஎஸ் ஆஃபீஸர் படிச்சுட்டு பெரிய அதிகாரிகளாக வர்றதுங்கிறவங்க வேற. ஆனால் காவல் நிலையங்களில் காவலர்களாக இருக்காங்க பாருங்க, அவங்கெல்லாம் கிராமப்புறங்களில் இருந்து எளிய குடும்பங்களில் இருந்து வர்றவங்க தான். அவங்களுக்கு ஏன் இவ்வளவு வன்மம் வருது அப்படிங்கிறத நமக்கு புரிய மாட்டேங்குது. எப்படி ஒரு மனிதனை வெறி கொண்டு எதற்காக மிருகத்தனமாக அடிக்க வேண்டும், அதுதான் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த உளவியல் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? இதுக்கு முறையான தண்டனை கொடுத்து இதில் ஈடுபடுகிறவர்கள் எல்லாம் டெர்மினேட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புனா, சட்டையை கலட்டி வீட்டுக்கு அனுப்புனா, அடுத்து வருகிறவர்கள் எதுக்குப்பா இந்த வம்பு, நம்ம கடமையை செய்வோம்னு முறையாக கடமையை செய்வார்கள். இந்த வெறித்தனமா தாக்குகிற இந்த கும்பலை காவல்துறையில் இருந்து அகற்றாமல் காவல்துறை உண்மையாகவே தூய்மை அடையாது. காவல்துறையில் எத்தனையோ போற்றுதலுக்குரிய காவலர்கள் இருந்திருக்கிறார்கள், மனிதநேய மிக்க காவலர்கள் இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி காவல்துறை உயர் அதிகாரிகள், இன்றைக்கும் எத்தனையோ உயர் அதிகாரிகள், போற்றுதலுக்குரிய அதிகாரிகள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மிருகத்தனமாக மனிதர்களை அடித்து கொள்ளுகிற அளவுக்கு ஒரு செயல் வெறி கொண்ட இந்த மனிதர்கள் காவல்துறையில் பணிபுரிவதற்கு தகுதியற்றவர்கள். அவர்களை அடிப்படையில் பணி நீக்கம் செய்யணும், பணி இடைநீக்கம் செய்யக்கூடாது. அவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு. காவல்துறை பொறுப்பா, இல்லை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய டிஎம்கே அரசு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பா? இந்த கேள்வி இன்றைக்கு ட்விட்டர் போன்ற தளங்களில் மிக கடுமையாக எழுந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இது ஜெயராஜ் பெனிக்ஸ் அவர்களை உள்ள வச்சு அடிச்சு கொலை செய்த அந்த கொலைக்கு நிகரான கொலை இந்த கொலை. 2 நாட்கள் ஒரு மனித உயிரை பிடித்து கொண்டு வச்சு அவனை அடிச்சு மிளகாத்தூள் அவனை குடிக்க வச்சு அவனை பைப்பு கம்பியாலும் இரும்பு கம்பியாலும் தாக்கி கொலை செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்காக தமிழக காவல்துறை தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சரும் தலைகுனிய வேண்டும். அவ்வளவு மோசமான மிருகத்தனமான செயல்பாடு இந்த செயல். இதை காவல்துறையினரின் ஒரு கொடூரம் என்று நீங்கள் பார்க்காதீர்கள். இது திமுக அரசின் படு தோல்வி. இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சி அதிகாரம் என்பது அரக்கர்களின் ஆட்சி. அதற்கு அஜித் குமாரின் மரணமே சாட்சி. இது ஒரு செய்தியாக
இன்றைக்கி வந்து முகநூல், ட்விட்டர் பக்கங்களில் எல்லாம் ஒரு பெரும் செய்தியாக பரபரப்பாக எல்லாமே போயிட்டுருக்கு. திமுகவின் ஆட்சியே அரக்கர்களின் ஆட்சி. இவர்கள் பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குகிறார்கள். எல்லாமே திமுக காரங்க. கள்ளச்சாராயம் காட்சி விற்கிறவங்க எல்லாருமே திமுக காரங்க. பெண்களை கையை பிடிச்சி இருக்கிறவங்க எல்லாருமே திமுக காரங்க. காவல் நிலையத்தில் வைத்து பொதுமக்களை அடித்து படுகொலை செய்கிறவர்கள் எல்லாருமே திமுகவின் ஆதரவு பெற்றவர்கள், ஆசி பெற்றவர்கள். அப்படின்னு சொன்னா இது அரக்கர்களின் ஆட்சி அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நம்மளை போன்றவர்கள் சிந்திக்க தோன்றுகிறது. அதைத்தான் முன்னோர்கள் சொல்லுவார்கள், பேய் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று சொல்லுவார்கள். அதனால தான் நம்ம சொல்றோம், ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களை பார்த்து நம்ம வந்து கேட்குறோம், திமுக கொடி கட்டிக்கிட்டு ரோட்டில் போகிற பிள்ளைகளை துரத்திக்கிட்டு வந்து அவர்களை துன்புறுத்தியவர்களுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தீங்க? அவர்களை தப்பிக்க வச்சிங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் விடை தெரியல. அந்த வழக்கை மூடி மறைக்கிறீங்க. தெய்வ செயல் அப்படிங்கிறவன் பெண்களை 20க்கும் மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்து விஐபிகளுக்கு அந்த பெண்களை இரையாக்குகிறான் என்கின்ற குற்றச்சாட்டின் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? ஏன் அவன் திமுக காரன் என்பதை அவனை தப்பிக்க வைத்து விட்டீர்களா? நான் கேட்கிறேன். அதே போல இன்னைக்கு திமுக கட்சி கொடி கட்டிக்கிட்டு இறந்து போன படுகொலை செய்யப்பட்ட அம்பியை கடத்தி செல்வதற்கு தைரியமாக ஊருக்குள்ளே வந்து அவரை கடத்துவதற்கு முயற்சி செய்தது யார்? இதை உடனடியாக நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். இவர்கள் மீதெல்லாம் மிக சரியான சட்ட நடவடிக்கை எடுக்கணும். அடித்து கொன்ற அந்த 7 காவல்துறை இன்னைக்கு 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. அஜித் குமாரினுடைய தம்பி நவீன் சொல்லுகிறார், வாகனத்துக்குள் 7 அதிகாரிகள் எங்களை மாத்தி 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 அடித்தார்கள் என்று சொல்லுகிறார். அந்த 7 காவல்துறை அதிகாரிகள் மீதும் கொலை குற்றம் சுமத்தி அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய, அந்த 7 காவல்துறை அதிகாரிகள் மீதும் கொலை குற்றம் சாட்டி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களினுடைய வேண்டுகோளாக, கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். தமிழகத்துக்கும் கேரளாவுக்கும் இடையே இருக்கிற நீண்டகால பிரச்சனைகளான முல்லை பெரியாறு அணை சிக்கல், கண்ணகி கோவில் நில உரிமை, எல்லை பகுதியில் கேரள அரசின் டிஜிட்டல் அளவீடு, தமிழர்கள் இழந்த நிலங்கள், இவை குறித்தெல்லாம் ஆழமாக பேச வேண்டும் என்பதற்காக 5 மாவட்ட விவசாய சங்க தலைவர் திரு பென்னிக்விக் பாலசிங்கம் அவர்களை செங்கோட்டையில் உள்ள அவரது தோட்டத்தில் சந்தித்து சிறப்பு நேர்காணல் செய்தோம். இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நேர்காணலில் திரு பென்னிக்விக் பாலசிங்கம் அவர்கள் பல வரலாற்று தகவல்களுடன் தற்போதைய நிலைமைகளையும் எதிர்கால தீர்வுகளையும் அலசி ஆராய்ந்துள்ளார். ஆகவே அன்பார்ந்த உறவுகளே, எதிர்வரும் புதன்கிழமை சோழன் சொல்வீச்சு வலையொலியில் பென்னிக்விக் பாலசிங்கம் அவர்களின் சிறப்பு நேர்காணலை காண தவறாதீர்கள்.